தேவ ஜனமே, இந்த காலை வேளையில ஆண்டவர் அதான் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஐயா, உன் சூழ்நிலைகளை பத்தியே நீ பேசுற, உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தியே நீ அறிக்கிட்டு இருக்கிற, உன்னோட இயலாமையே நீ சொல்லிக் கொண்டிருக்கிற. எனக்கு இப்படி நடந்துரும், எனக்கு இப்படி வந்துரும், இது நடந்துரும், இப்படி ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இதையே நீ சொல்ற. ஆனா தேவன் சர்வ வல்லமை உடையவர். கோலியாத்துடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தவர், பெலிஸ்தியர்களை மடங்கடிக்க செய்தவர் என் தேவன். இதை நான் சொல்ல மறக்கிறேனே. பார்வோனுடைய சேனையை சிமந்த சமுத்திரத்துல முழுவதுமாய் அமிழ்கடித்த தேவன் என்னுடைய தேவன். இதை நான் மறந்துடுறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்றாருங்க, தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு வறண்ட பூமியை போல இருக்கலாம், எந்த விதமான பயன் கொடுக்கிறதான காரியங்கள் இல்லாமல் உங்களோட வாழ்வு இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பார்வையை முதல்ல மாத்து, உன்னுடைய இருதயத்தை முதல்ல மாத்து. இத மாத்துனீனாதான் தேவனுடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும். வனாந்தரம் தானே சொன்னேன், இந்த வனாந்தரத்திலும் என்னால் உனக்கு ஒரு ஜீவ நீரூற்றை உண்டாக்க முடியும் என்று ஆகாருக்கு செய்த அந்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய கர்த்தர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். தேவ ஜனமே,